ஹலோ எவ்ரிவான், நாங்கள் இன்றைக்கி வந்து பார்ப்போம் இந்த சோலிட் ஸ்டேட் ஸ்டார் பேனல் உள்ளுக்கோ எப்படி இருக்குதுங்க. இப்போ ஓப்பன் பண்ணினா மெயின் பிரேக்கர் இருக்குது. இது வந்து யோர்க்காலே வருது. அதுக்கப்புறம் இது வந்து ட்ரிகர் போர்டு, அது உள்ளுக்கு பஸ் பார் இருக்குது. உள்ளுக்கு தான் எஸ்சிஆர் இருக்குது. சரியா, எஸ்சிஆர் இது உள்ளுக்கு தான் இருக்குது. அதுதான் எஸ்சிஆர் நான் காட்டுறேன் வெளியில் எப்படி இருக்குது. அப்போ இதில் பார்த்தேன்னா சும்மா அவுட் பண்ணி காட்டுறேன்னா இதுதான் போர்டு, ட்ரிகர் போர்டு இது தான். இது இதில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் என்னென்ன வயர் இருக்குதுண்டு. மேலே இருக்குது வந்து மேலே வந்து ஒன்று ஆறு கனெக்டர் இருக்குது. 6 ப்ளஸ் மைனஸ் உண்டு. அப்போ எல்லாம் எஸ்சிஆர்லேயும் வந்து ப்ளஸ் மைனஸ் 2 சைடு இருக்குது. எஸ்சிஆர் கேட் ஓப்பன் ஆகும், கரண்ட் த்ரூவாக பாஸ் ஆகும். இப்போ அதை ரீட் பண்ணுறது தான் எஸ்சிஆர். இது ஒரு ஃபஸ்ட் எஸ்சிஆரில் இதுதான் இது ப்ளஸும் மைனஸும். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி அவங்களோட மேனுவலில் இது ஒன்று இருக்குது. அப்போ அந்த படி தான் நாங்கள் ரெசிஸ்டன்ட் எத்தனை காட்டுதுன்னு இதை செக் பண்ணிடும். கேட் ஓப்பன் ஆகியா இல்லாட்டி ஷோர்ட்டாக இது இன்னும் சரி ஃபோல்ட் கொண்டு வந்தால் எங்களுக்கு செக் பண்ணிடும். அதில் சும்மா கிளிப் தான், இதை நாங்கள் கழட்டேலும் அடிக்கலும். அப்போ இது அது வந்து நார்மலாக J6 இருந்து J11 மட்டும் ப்ளஸ் மைனஸ். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது ப்ளஸ், அதுக்கப்புறம் மைனஸ். கேட் அந்த 1 2 3 11 ABC இருக்குது. அதுக்கப்புறம் J12 இருக்குது. இது வந்து இந்த கூலண்ட் பம்புக்கு பவர் போகிறது. கூலண்ட் பம்புக்கு டிமாண்ட் வந்துன்னா இதுக்கு தான் வரும். அப்போ இதுக்கும் நாங்கள் J5 நியூட்ரலுக்கும் J5 1 தான் நியூட்ரல். இது 1 வராது. அப்போ அதில் 107 தான் அதில் நியூட்ரல். சரியா, அப்போ அதையும் இதுக்கும் நாங்கள் டிமாண்ட் ஈக்கிற டைமுக்கு செக் பண்ணுறேன்டா. கூலண்ட் பம்ப் வந்து 110 தான். அப்போ 110 சப்ளை அதில் காட்டும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 110 வாரது J5 கனெக்டர். அதுக்கப்புறம் J2 J3 J4 3 கனெக்டர் இருக்குது. இது வந்து எஸ்சிஆரில் தெர்மிஸ்டர் இருக்குது. அதில் டெம்பரேச்சரை செக் பண்ணேன். அப்போ அந்த டெம்பரேச்சர் ரீடிங் படி தான் இந்த கூலண்ட் பம்ப் ஒன்றாகும். கூலண்ட் பம்ப் ஒன்றாம் வந்து இந்த டெம்பரேச்சரில் ரீடிங் தான். இது 110க்கு பார்க்க கூட ஆகினா கூலண்ட் பம்ப் சிலர் ஆஃபில் இருந்தாலும் சரி, சிலர் ஒன்றில் இருந்தாலும் சரி. நார்மலாக ஒன்றில் ஈக்குவலாக அதுக்கு பார்க்க டெம்பரேச்சர் ஹையாக தான் நிற்கும், ஆஃபில் இருந்தால் குறைவாக தான் நிற்கும். அப்போ ஒன்றில் ஈக்குவல் எப்படியும் ஓடிக்கொண்டு தான் நிற்கும். நாங்கள் இப்போ கூலண்ட் அப்படி போடுற நேரத்துக்கு பம்பை ரன் பண்ணணும்னா இதில் ஒரு தெர்மிஸ்டேட்டரை நாங்கள் கழட்டினா சரி பவர் ஈக்கணும். இப்போ பவர் ஆஃபில் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு உண்டை கழட்டினா ரீடிங் எரர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ரன் ஆகும். அப்போ கூலண்ட் ஊற்றக்கொள்ள நாங்கள் பம்பை ரன் பண்ணணும். ஏஆரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, கூலண்ட்டை ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த டைமுக்கு நாங்கள் ஒரு தெர்மிஸ்டர் கழட்டினேன்டா பம்ப் ரன் ஆகும். கூலண்ட்டை நாங்கள் ரொட்டேட் பண்ணிடணும். அப்போ அதில் கூலண்ட்டை ட்ரெயின் பண்ணிவிட்டு கூலண்ட் புதுசாக போடணும். அதுக்கப்புறம் TB1 TB2 இருக்குது. இங்கே J1 இருக்குது. J1லேருந்து என்னென்னு பார்க்குறேன்னா இங்கே சிடி இருக்குது. இந்த கனெக்ட் பண்ணி சிடியை இந்த இருக்குது. அப்போ இந்த சிடியில் ரீடிங் தான் இந்த J1 கனெக்டர் இருக்குது. இதுக்கு வார வயர் எல்லாம் சிடி சம்பந்தப்பட்டது தான். கரண்ட் ரீடிங் அதெல்லாம் எடுக்கிறது தான் J5 இருக்கிறது.
அதுக்கப்புறம் TB1 TB2 உண்டு. TB1 வந்து ஒன் ஆஃப் டிமாண்ட் வாரது ஒப்டிவ் கண்ட்ரோல் பேனலில் மெயின் போர்டில் இருந்து. அப்போ அதுதான் இந்த 3 லைனும், ஒன்று ஸ்டார்ட் ஸ்டோப்பும், ஒன்று காமன் வயரும், ஒன்று இது 3 16 53 24 உண்டு. மெயினாக உண்டால் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆகிறதும் மற்ற 2 வயரும் இன்டர்லாக் பண்ணிக்கு மெயின் போர்டுக்கும் இதுக்கும் ட்ரிகர் போர்டுக்கும் SCRல. அதுக்கப்புறம் TB2 இருக்குது. இது வந்து TB2 வந்து மெயினாக கம்யூனிகேஷன் பண்ணுறது வந்து இந்த ட்ரிகர் போர்டையும் மெயின் போர்டையும் ஒப்டிவ் கண்ட்ரோல் பேனலில் இந்த TB2 உழைக்கிற ஃபர்ஸ்ட்டில் 3 வயர் இருக்குது, 1 2 3 உண்டு. இந்த ஒயிட் ரெட் பிளாக் இந்த 3 வயரால் தான். இதில் வந்து 3வது வயர் வந்து கிரவுண்ட், ஃபர்ஸ்ட் வயர் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணுறது மதர் போர்ட்லேருந்து மெயின் போர்ட்லேருந்து ட்ரிகர் போர்டு வந்து ரிசீவ் பண்ணுறது தான் அது. அப்போ இந்த ரெட் வயர் வந்து இதிலேருந்து கம்யூனிகேஷனை மெயின் போர்டோட கம்யூனிகேஷன் பண்ணுறது தான் அது சென்ட்ரலில் இருக்கிற வயர் நம்பர் 2. அப்போ ரிசீவ் பண்ண கொலையும் சென்ட் பண்ண கொலையும் கம்யூனிகேஷனை இனி 2 லைட் பத்தும். நார்மலாக CR6 7 இல்லாட்டியும் CR39 40 ஒரு க்ரீன் லைட் பத்தும். CR7 CR6 இல்லாட்டி ஒன்று ரெட் லைட் ஒன்று பத்தும். அப்போ க்ரீன் லைட் 10 அங்கேருந்து நாங்கள் டேட்டா ரிசீவ் பண்ணுறோம், கம்யூனிகேஷன் வருவது. அப்போ ரெட் லைட் 10 நாங்கள் அங்கிட்டு சென்ட் பண்ணுறோம் எங்களோட டேட்டாவை, அங்கிட்டு கம்யூனிகேஷன் நடக்குதுன்றது தான். இது 2ல் ஒரு லைட் பற்றிட்டு ரெட் லைட் பற்றிட்டு ஒன்று க்ரீன் லைட் பற்றிட்டு ஒரு ரெட் லைட் பத்தாட்டியும் அப்போ கம்யூனிகேஷன் சென்ட் ஆகுதில்லை. அப்போ க்ரீன் லைட் பார்த்துதுன்னா கம்யூனிகேஷன் எங்களுக்கு வருவதில்லை, ரிசீவ் பண்ணுறதில்லை. இப்போ 2மே ஃபால்ட் தான். SCR கம்யூனிகேஷன் வந்துட்டு சீரியல் கம்யூனிகேஷன் வந்து சிலர் ஷட் டவுன் ஆகும், இல்லாட்டியும் சிலர் ஒன்றாகாது. சிலர் ரன்னிங்கில் இருந்தால் சிலர் ஷட் டவுன் ஆகிடும். எவ்ரி 2 செகண்ட் வந்து இந்த லைட் பிளிங்க் ஆகி கொண்டிருக்கும். அதுக்கு மீனிங் வந்து எவ்ரி 2 செகண்ட் இது வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கொண்டே தான் நீக்குது. இந்த மெயின் போர்டும் ஒப்டிவ் கண்ட்ரோல் பேனலில் மெயின் போர்டும் இந்த ட்ரிகர் போர்டும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கொண்டே தான் நீக்குது. கண்டினியூ 20 செகண்ட் அப்படின்னா 10 கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணிவிட்டு ஒப்டிவ் கண்ட்ரோல் பேனலால் ஒன்றுமே ரிசீவ் பண்ண இல்லாட்டி இந்த போர்டில் இருந்து சிலர் வந்து சேஃப்டி ஷட் டவுன் ஆகிரும், எரர் வரும் உங்களுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் உண்டு. அப்போ இதில் லைட்டை பார்த்துட்டா நீங்கள் பாருங்கள், லைட்டில் ஒன்றும் ரெட் லைட்டும் க்ரீன் லைட்டும் பிளிங்க் ஆகணும். அப்போ ஒன்றும் பிளிங்க் ஆகாது. நான் உங்களுக்கு ஒரு வேறு சில்லர் ஒன்றில் இருக்கிற சில்லர் ஒன்றில் காட்டுறேன்னா அது பிளிங்க் ஆகுதாண்டு பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த இப்போ நான் சில்லரை பவர் ஆன் பண்ணினேன், நான் பார்க்கலும் 2 லைட்டும் எவ்ரி 2 செகண்டுக்கு பிளிங்க் ஆகிக்கொண்டே ரெட்டும் க்ரீனும். அப்போ இப்படி பிளிங்க் ஆகாட்டியும் கம்யூனிகேஷன் எரர் இது வரும். சம்டைம் போர்ட் ஃபோல்ட் ஆகும், இல்லாட்டி இதில் IC ஒன்று என்ன சரி ஃபோல்ட் ஆகி இந்த கம்யூனிகேஷன் வந்து எரர் ஆகிடும். மேக்ஸிமம் அந்த டைமுக்கு யோக் ரிக்வெஸ்ட் பண்ணுறது போர்டை ரீப்ளேஸ் பண்ண தான். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.